friends, welcome to Indian Spicy Corner. இன்னைக்கு நம்ம Indian Spicy Cornerல சூப்பரான சூப்பி நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Indian Spicy Corner சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு சைனீஸ் ரெசிபி. சூப்பி நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல pan சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பூண்டு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எப்போவுமே சைனீஸ் டிஷ்ஷில் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பாங்க. பூண்டோட ஃப்ளேவர் தான் இந்த டிஷ்ஷுக்கே ஹைலைட்டான விஷயம். அடுத்ததாக இது கூடவே ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2லேருந்து 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 லிட்டர் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி காய்கறி வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம பன்னீர் செய்யும்போது வேவ் வாட்டர் வரும்ல, அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி பேஸ்ட் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளை மிளகுத்தூள் இல்லாட்டி கருப்பு மிளகுத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக கேரட் சேர்த்துக்கலாம். அதாவது 1/3 கப். அதே 1/3 கப் கொடமிளகாவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக 1/2 கப் போல் வெட்டி வச்சுருக்க கோஸை சேர்த்துடலாம். 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வைக்காத நூடுல்ஸை அப்படியே சேர்த்துக்கலாம். இது வேக வச்ச நூடுல்ஸ் இல்லை. நார்மலாக நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நூடுல்ஸ் சேர்த்துக்குவோம். இது சூப்பி நூடுல்ஸ் நம்ம செய்கிறதுனால அப்படியே வேக வைக்காத நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இல்லை. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 4 to 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். அது நல்லா வேகட்டும். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி கலந்து இதில் கலந்துடலாம். அப்போ தான் இது நல்ல திக்கான சூப் மாதிரி ஆகிடும். இதை அப்படியே விட்டுடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் அது நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸ் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷிங் பண்ணிடலாம். இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே சூப் எல்லாம் அப்படியே ஊற்றிடலாம். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் பல்ப்ஸ் கொஞ்சம் போட்டுடலாம். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸ் கொஞ்சம் தூவி விட்டுடலாம். அடுத்ததாக கட் பண்ண ரெட் சில்லியை இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக எலுமிச்சைப்பழத்தோட துண்டுகள் 2 வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சூடான சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.